அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைசலாம். உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களோட ப்ரொஃபஷனல் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் ஏஎம் ஃபாரூக். ஊர் வந்து பண்டாரவேலை. என் தொழில் வந்து நான் ஓய்வு பெற்ற அதிபர். ஹாய். இப்போ இந்த பண்டாரவேலையில் ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அரசியலை பற்றி நல்ல ஒரு அனுபவசாலியாக இருப்பீங்க நினைக்கணும். உங்களோட அரசியல் வாழ்க்கை என்ன மாதிரின்னு சொல்லுங்களேன். நான் சொல்லப்போனால் 1967 இருந்து அந்த முதல் வாக்கை பயன்படுத்துகிற காலத்தில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பிரபல ஆதரவாளராக இருந்தேன். 1989 மர்ஹூம் அஸ்ரஃப் அவர்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸில் இந்த மாகாண சபை தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் வேட்பாளர்களை போட்ட போது நாங்கள் பூரண ஆதரவை வச்சு கொண்டு இருந்தோம். பிறகு 2009 நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மாறி 2009 நடந்த மாகாண சபை தேர்தலில் பூரண ஆதரவு அளித்தோம். அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அபேட்சகராக போட்டியிட்ட கௌரவ மதார் ஹஜார் அவர்களுக்கு ஆதரவு திரட்டும் முகமாக நாங்கள் ஈடுபட்டு உழைத்தோம். ஆனால் அதன் பிறகு இந்த நாட்டில் ஒரு ஹலால் பிரச்சனை வந்துருச்சு. இந்த ஹலால் பிரச்சனையின் போது இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு அமைச்சர்களோ அரசியல் பிரமுகர்களோ ஹலால் பிரச்சனை சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எந்த ஒன்றுமே செய்யலை இவங்க. அதனால் நாங்கள் மிக மனவிரக்தியாக இருந்தோம். அதுக்கு பிறகு வந்துச்சு 2014 இந்த பேர்வல அலுத்கம பிரச்சனை. அந்த பிரச்சனையின் போது கௌரவ அமைச்சர் ஹக்கீம் அவர்களும் கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களும் கொஞ்சம் குரல் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் வந்ததும் இவங்க இந்த 2 அமைச்சர்களும் வந்து பதுளை மாவட்டத்தில் மையங்கனை தேர்தல் தொகுதியில் உள்ள பங்கரகம்மன பஸ்ஸர லுணுகன பிரதேசங்கள், பதுளையில் சகல முஸ்லீம் கிராமங்கள், ஹாலியல்ல தேர்தல் தொகுதியில் உள்ள முஸ்லீம் கிராமங்கள், வெளிமடையில் சிலிமியாபுர பொரகாஸ் பாதினாவல போன்ற கிராமங்கள், ஊவா பர்ணகமையில் உள்ள கிராமங்கள், பண்டாரவளை தேர்தல் தொகுதியில் உள்ள முஸ்லீம் கிராமங்கள், அதாவது ஹீல்லோயா கித்தாலல்ல போன்ற கிராமங்கள், ஹபுத்தல தேர்தலில் உள்ள காகொல்ல ஹாலட்டுத்தன்ன ஹபுத்தல அல்துமுல்ல போன்ற கிராமங்கள், வியல்வையில் உள்ள முஸ்லீம் கிராமங்கள், அதாவது ஜங்குல்ல போன்ற கிராமங்கள், இது எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த எங்களுடைய முஸ்லீம் இந்த இரட்டை இலை சின்னத்தில் ஒரு குழுவை போட்டு தேர்தலில் ஈடுபட்டதன் மூலம் பதுளை மாவட்ட முஸ்லீம்களின் தலையில் பேண்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கவலைக்கூடிய ஒரு விஷயம், பதுளை மாவட்ட முஸ்லீம் மக்களோட தலையில் பேண்டுட்டாங்கன்றது. இப்போ பதுளை இந்த டிஸ்ட்ரிக்கும் அடுத்தது பண்டாரவளையிலையும் முஸ்லீம் மக்களோட கணிப்பு என்ன நிலைமையில் இருக்கின்றது? பொதுவாக சொல்லப்போனால் இங்கே பண்டாரவளை பதுள்ள முஸ்லீம்களை யாருக்குமே ஏமாற்றத்துக்கு இயலாது. மிச்சம் பெரும்பான்மையான ஆதரவாளர்கள், அதாவது இந்த பண்டாரவளை பதுள்ள பிரதேசத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்களில் 95% முஸ்லீம் வாக்காளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம்தான் இருக்கிறாங்க. அதை எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். வேணும்னு சொன்னால் இந்த ரெட்டையில் சின்னத்தில் கேட்குறவங்களை சமாளிக்கிறதுக்காக அவங்க ஏதாவது அந்த நேரத்தில் சொல்கிறாங்களே தவிர நிச்சயமாக இரட்டை இலைக்கு வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்குது, இரட்டை இலைக்கு கொடுக்குற வாக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு கொடுக்குற வாக்கும் ஒன்றே தாண்டு சொல்கிறாங்க. அதுதான் மக்களுடைய கருத்து, இன்றைய முஸ்லீம் மக்களுடைய கருத்து அதுதான். இவங்க எங்களுக்கு பெரிய கவலையான விஷயந்தான் இந்த பையத் செய்கிற வேலை. இது கலிஃபாக்கள் காலத்தில் நடந்த ஒரு விஷயம். இவங்களுக்கு பையத் வாங்குறதுக்கு எந்தவித ஒரு உரிமை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றதில் 4 பேர்கள் போட்டியிடும் 21 அபேட்சர்களில் 3 பேர் தமிழ் மக்களாகவும் ஒருவர் சிங்கள இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு இவங்க எப்படி பையத் எடுத்தாங்கன்றது தான் என்ன சந்தேகம். வாக்கு துரோகம் செய்கிறது சரியாக சட்டத்துக்கு முரணானது. உண்மைக்கு அக்குரண பிரதேச சபையில் 4வது இடத்தில் இருந்த 1750 விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கும் பொழுது அவருக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை வழங்காமல் 900 விருப்பு வாக்குகளை பெற்றவருக்கு கொடுக்கிறது ஒரு வாக்கு துரோகமான செயல். இதைத்தான் நான் நினைக்கிறேன் ஊவா மாகாண சபை தேர்தலில் பதுளை மாவட்டத்திலையும்
செய்வாங்கன்றது தான் என் அபிப்பிராயம். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் பதுல்ல மாவட்டத்தில் இருக்கிறீங்க, பதுல்ல மாவட்ட மக்களும் ஏமாந்துருவாங்களான்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக பதுளை மாவட்ட முஸ்லீம்கள் ஏமாற மாட்டாங்க. நாங்கள் ஏமாந்து இன்று ஊவா மாகாணத்தில் விசேஷமாக பதுளை மாவட்ட முஸ்லீம்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறாங்க. அதனால் எல்லாரோட முஸ்லீம்களோட மனதில் பதிந்திருக்கு, இந்த முறை ஒரு முஸ்லீம் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற 2 முஸ்லீம்களையும் எப்படியோ ஊவா மாகாண சபையில் பிரதிநிதித்துவத்தை எடுக்கிறதுக்கு முழு மூச்சாக அவங்களுடைய உதவிகளை செய்யணும், வாக்குகளை அளிக்கணுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருக்கிறாங்க. இது தான் இன்றைய நிலைமை. பதுளை மாவட்டத்தில் விசேஷமாக பண்டாரவல, பதுல்ல, வெளிமட, ஊவபர்ணக, மகியங்கட, ஹாலியல, பஸ்ஸர, வியலுவ, இந்த அபுத்தலை, இந்த தேர்தல் தொகுதியில் உள்ள சகல முஸ்லீம்களும் இதைத்தான் இன்றைக்கி நிறைச்சிருக்கிறாங்க. எப்படியோ ஐக்கிய தேசிய கட்சியின் மூலம் ஊவா மாகாண சபை தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற 2 பேருக்கும் எப்படியும் அவங்கள 2 பேரையும் எப்படி வெற்றி பெற செய்யணும்னு தான் எல்லா முஸ்லீம்களும் நினச்சிருக்கிறாங்க. ஒரு நாளும் இந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற 21 அபேட்சகர்களோட பேச்சை கேட்டு ஏமாற மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதுளை டிஸ்ட்ரிக்ட் முக்கியமாக யூஎம்பிக்கு சார்பாக தான் இருக்குது. யூஎம்பி தான் வெத்த போகுது பதுளை டிஸ்ட்ரிக்டில். ஆனால் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் மாதிரி கட்சிகளை போட்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யூஎம்பி ஓட்ஸ் உடைக்கிறது ட்ரை பண்ணாலும் அது நடக்காதுன்றது தான் என் எண்ணம் பதுளை டிஸ்ட்ரிக்டில். இப்பொழுது முஸ்லீம் காங்கிரஸ் போட்டிவிட இல்லையே. இப்போ முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு சொன்னால் அது மரம். இது முஸ்லீம் காங்கிரஸ் இல்லை. அது ஏன் நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு சொல்கிறீங்க? அது முஸ்லீம் காங்கிரஸ்னு சொல்கிறேன்னு அவங்க ஆரம்பித்து முஸ்லீம் காங்கிரஸால் தான் ஆரம்பித்து அதுக்கு அப்புறம் தான் ரிஷாட் பதுருதீன் அவர்களும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இணைந்து துவா என்று ஒரு கட்சியை இங்கு அறிமுகப்படுத்தி தான் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் போன முறை முஸ்லீம் காங்கிரஸின் எலெக்ஷன் கேட்டாங்க இங்கே. அது அவங்களுக்கு சார்த்தக ஒரு ரிசல்ட்னு அமையல்ல. ஆனால் அந்த முஸ்லீம் காங்கிரஸை வெறுக்கிறாங்க பதுளை டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம் மக்கள்கள். அதனால தான் இவங்க இரட்டை இலை சின்னத்தால் இந்த முறை வந்திருக்கிறாங்க ஓட்ஸை கேட்டுக்கிட்டு. இந்த இடத்தில் நீங்கள் எப்படி கருதலாம்? முஸ்லீம் ஒருத்தர், இப்போ முஸ்லீம் மக்கள் வாக்கு கொடுத்தால் முஸ்லீம் ஒருத்தர் தான் வருவார்னு சொல்லி நீங்கள் எப்படி நம்பிக்கை வைக்கலும்? அது நம்பிக்கை வைக்கிறாத விடயம் ஏனென்றால் அதில் தமிழர்களும் சிங்களவர்களும் போட்டிடுறாங்க அதில். அப்போ அந்த இடத்தில் கூடுதலாக வாக்கு எடுப்பவர் யாரோ அவர் தான் அவங்க ஒரு சீட் எடுத்தால் அவங்களுக்கு தான் சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அதனால் முஸ்லீம் மக்கள்கள் அவ்வளவு பேர் வாக்கு அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்க இயலாது இந்த கட்சிக்கு. இந்த எலெக்ஷனில் டேர்னிங் பாயிண்ட் ஹரின் பெர்னாண்டோ. ஹரின் வந்ததுனால தான் யூஎம்பிக்கு சரியான சார்பாக இருக்கிறது. ஹரின் பெர்னாண்டோவுக்கு சிறுவர்களிலிருந்து வயதான மக்களும் நல்ல விருப்பம். ஏனென்றால் அவர் நல்ல அரசியல்வாதி, நல்ல குணம் படைத்தவர். அதனால தான் ஹரினுக்கு எல்லாம் விருப்பம் என்று நான் சொல்கிறேன். அந்த ஹரினால் தான் யூஎம்பியும் இந்த டைமில் வெத்துறதுக்கு இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும், சந்தானையாளாக இருந்தாலும், ஜேவிபியாக இருந்தாலும், இந்த ஆட்களும் ஹரின் என்ற நபருக்கு தான் விருப்பம் ஒழிய யூஎம்பி என்று கருதுற இல்லை. அதனால் அவர் யூஎம்பி கட்சியில் கேட்கறதுனால அவருக்கு தான் ஓட்ஸ் முதலாக கொடுக்கப்படும். 18ஆம் நம்பர் ஹரின் கேட்குறாரு. முஸ்லீம் மக்களாக இருந்தாலும், தமிழ் மக்களாக இருந்தாலும், சிங்கள மக்களாக முதலாம் 18ஆம் நம்பருக்கு கொடுத்து விட்டு தான் மற்ற நபர்களுக்கு அவங்களோட மனாப்பே கொடுக்க போகிறாங்க. அப்போ ஹரின் வந்ததுனால யூஎம்பி 100% வெத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நான் சில வீடுகளில் போயிட்டு கேட்குற நேரத்தில் நான் இந்த நிலைமை என்னான்னு சொல்லி விசாரணை பண்ணுற கட்டத்தில் அவங்க சொன்னது என்னென்றால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்கு மட்டும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கின்றன. அதே நேரத்தில் 60,000க்கும் 40,000க்கும் இடையில தான் முஸ்லீம் மக்களோட வாக்குகள் இருக்கின்றது. இதில் இந்த 2 போட்டதில் கூடின வாக்கு கிடைச்சின்னு சொன்னால் அது கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு கேட்டால் எங்கட 60,000 வாக்கு இருந்தாலும் அது 40,000 வாக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தொகை தான். அதே இடத்தில் தமிழ் மக்கள்கிட்ட 1.5 லட்சம் வாக்கு இருக்குன்னு சொன்னால் அது ஒரு 10,000 வாக்கு ஒரு மனிதனுக்கு போச்சுன்னால் அதில் அந்த 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 டீமில் உள்ள ஒருத்தருக்கு அந்த முஸ்லீம்கள்
காக இங்கே கொடுத்த முஸ்லீம் மக்கள் ஒரு 1000மோ 2000மோ 3000மோ கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது அத்தனையும் வேஸ்டாகி போகும்னு சொல்லி தான் முஸ்லீம் மக்கள் எங்கள்கிட்ட கருத்து சொன்னாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இரட்டைகளுக்கு வந்து வாக்கு கொடுப்பது அநியாயம். அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4500 மாதிரி வாக்குகள் தான் பெறுவார்கள். அது முஸ்லீம்கள் கொடுத்தா வந்து யூஎன்பியில் வர இருக்கிற 2 பேருக்கும் கொஞ்சம் அசாதாரணையாகவும் சரியாக வாக்களிக்காவிட்டால். அதனால நான் சொல்கிறேன் வந்து யார் வாக்களித்தாலும் யூஎம்பிக்கு வாக்களித்தால் 2 பேர் முஸ்லீம் பிரதிநிதித்துவர்கள் மாகாண சபைக்கு போவாங்க. அது இல்லாவிட்டால் கொஞ்சம் கஷ்டமாகும். ஆனால் எந்த ஒரு தருணத்திலையும் இரட்டையில் ஒருத்தர் உள்ளுக்கு போகிறது சான்ஸே இல்லை. நீங்கள் இப்போ சாதாரணமாக இந்த இரட்டு இலையில் கேட்காம இவங்களுக்கு மரத்தில் கேட்குறீங்க. 2 பேரும் மரத்தில் கேட்டு வந்தவங்களே. ரிஷாட் பதுர்தீன் ஆரம்பமும் மரம், ஹக்கீம் அவர்களோட ஆரம்பமும் மரம். இப்போ 2 பேர் பிரிஞ்சிருந்து ஒத்துமையாகுறாங்க. ஒத்துமை ஆவினோன்னு மரத்தால் கேட்குறீஞ்சே, மரத்தால் கேட்காம அவங்க ரெட்டையில் கேட்குறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு என்ன விளங்கிச்சா? அது 2009 மரம் வந்து டீம் ஒன்று போட்டாங்க. அந்த டீம் நல்ல டீம் மாறிக்கெல்லாம் 22 பேர் 21 பேர் பேரை போட்டாங்க. ஆனால் அது 4150 வாக்குகள் எடுத்தாங்க. அவங்க எலெக்ஷன் காலத்துக்கு மட்டும்தான் பதில் டிஸ்ட்ரிக்ட் வந்தாங்க. ரவுஃப் ஹக்கீமோ ரிஷாட் பதுர்தீமோ 2009 வந்ததுக்கப்புறம் 2014 வந்திருக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு மட்டும். அது தவிர இப்போ அந்த 2 பேரும் மினிஸ்டராக இருந்து இந்த பதுளை மாவட்டத்துக்கு ஒரு வேலையும் செஞ்சு கொடுத்ததில்லை. செஞ்சு கொடுக்காம திடீர்னு வந்து இறங்கி கேட்டால் வந்து யாரும் வந்து எலெக்ஷன் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் போன பயணம் வந்து ரவுஃப் ஹக்கீம் ஏமாற்றி தான் எடுத்து 4157 ஓட்ஸ் எடுத்துட்டு யூஎன்பியில் சார்பாக கேட்டவர் அமீர் முகமது அவருக்கு 258 வாக்குகள் தான் குறை இருந்துச்சு மாகாண சபை உள்ளுக்கு போகிறதுக்கு. அவங்க 4158 வாக்குகளை உடைத்தனால தான் வந்து அமீர் முகமது மதார் ஹாஜியார் 2 பேருக்கும் இடம் இல்லாமல் போச்சு. ஆனால் அதே மாதிரி காரணத்துக்காக தான் இப்போ வந்திருக்காங்க. இந்த ஓட்ஸை உடைச்சி முஸ்லீம்களை நாசமாக்குறது தான் இவங்க 2 பேரும் வந்து இறங்கினாங்க ஒழிய முஸ்லீம்களுக்கு சார்பாகவோ முஸ்லீம்களுக்கு இறக்கமாகவோ இல்லை வந்தாங்க. කොහමද ඔයගොල්ලන්ගේ බිස්නස් එකම කොහමද මේ දවස්වල? හරි ජයයිලු බිස්නස් එකම. ඈ හොඳයිද? ආ. කොහමද මේ ඡන්දේ කොහමද තත්ත්වය? දන්නේ අපි යන්නේ මේකක් නෑ. මේකක් නෑ වෙන්නේ ඡන්දේ. ඡන්දේ වැඩි මේකක් නෑ. ඒ කියන්නේ ඇයි ඒ? ඕගලන්ට ඡන්දයක් නැද්ද? ඡන්දේ තියෙනවා. එනේ ඇයි ඡන්දේ කැමති නැත්තේ? බයද? බයක් නැත්නේ. ඔබතුමිය කාන්තාවක් හැටියට මොකද්ද කියන්නේ? කොහමද මේ දවස්වල මැතිවරණය ඉතාලම උණුසුම් වෙලා තියෙන්නේ? කොහොමද මැතිවරණය ගැන මොනවද කියන්නේ? කොයි පැත්තට යයිද දන්නේ නැහැ ඉතින් කියන්න බෑ. කොයි පැත්තට යයිද දන්නේ නැහැ. හොඳයි. එතකොට දැන් කොහොමද ඔබතුමියගේ ව්‍යාපාර කටයුතු බිස්නස් හොඳට තියෙනවද? හොඳයි. ආ. ණය නැතුව යනවද? පොඩ්ඩක් ඉතින් ණයයි. ඇයි? නැතුවත් බෑ ඉතින්. ණය වෙන්නේ ඇයි? ඉතින් බිස්නස් එක හොඳ ණය වෙන්න ඕනේ නැහැ නේ. අර එළවලු එහෙම මිල අඩු වුණාම අර බිස්නස් අඩු වෙනවා. ඒකට පොඩ්ඩක් ඉතින් ඉර වෙනවා. එළවලු මිල හොඳ වුණොත් අපේ බිස්නස් හොඳයි. හොඳයි නේ. එතකොට මේ දවස්වල එළවලු මිල අඩුයි. ඒ වෙන්න හේතුව මොකද? එළවලු මිල අඩු වෙන්න හේතුව මොකද්ද? වැස්සටම නෑනේ. එතකොට වැස්ස නැත්තම් එළවලු වැඩි වෙන්න ඕනේ. නැත්තම් වැස්ස නැත්තම් එළවලු අඩු වෙන්න ඕනේ. එළවලු අඩු වෙනකොට වැඩි වෙන්න ඕනේ ගණන්. එතකොට හේතුවක් ඉතින් කියන්න බෑ කොහොමද මිල අඩුයි ඉතින්. එතකොට ගොවියාගේ බඩේ වැදිලාද? මොකද්ද කියන්නේ ගොවියෝ ඒ ලොගලන්ට? එළවලු මිල අඩු වෙන කියලා තමයි ඉතින් කියන්නේ. පාඩුයි ඉතින්. කොහමද වැලිපඩේ ඔයගොල්ලෝ බිස්නස් එකම කොහමද මේ දවස්වල? සවුතුයි. සවුතුයි? ඔව්. හරි කියන්නේ හොඳයි කියලානේ. නෑ බිස්නස් කොහොම සවුතුයි. නම හරි අඩුයි. ආ එතකොට දැන් ඡන්දයාම බිස්නස් වැඩි වෙන්න පුළුවන් නේ. දැන් මේ පැත්තට ඡන්දේ කියලා නෑනේ. ඡන්දේ මොකක්ද ආයේ බිස්නස් කරන්නේ නෑනේ. ඡන්දේ ඉල්ල ගන්න කරන්නේ. ඔව්. ඡන්ද නිසා බිස්නස් අඩු වුණාද ඒ කියන්නේ? තාම ඉතින් ඩවුන්ලෝඩ් වෙලා දාම නෑ. ඡන්දේ හින්දාම නෙවෙයි ඉතින්. සල්ලි නෑ කියන්නේ මෙහි එළවලු ඔයද එළවලු තියෙන්නේ එළවලු තියෙන එකක් ඉතින්
ප්‍රශ්න තමයි. එතකොට බැංකුවට ණය වෙලා තමයි මේ රැකියාව කරන්නේ. බැංකුවට ණය වෙලා තියෙන්නේ ඉතින් පුළුවන් තරම් ලංකා කියන බැංකු ටික ඔක්කොම වැලිමඩ තියෙන්නේ. ඇයි දන්නවා මේකේ මිනිස්සු ණයට සල්ලි ගන්නවා. ඔව් දැන් මේ වෙනකොට ඔබතුමේ ගම කොහෙද? මම මාතර බැඳලා ඉන්නේ මෙහෙ. කොහෙද මෙහි කිව්වා? වැලිමඩ කහට්තලාවේ. ඔව්. දරුවෝ කී දෙනෙක් ඉන්නවද? කෙනයි දැනට ඉන්නේ. ඔව් මොනවද කරන්නේ රැකියාව හැටියට? රැකියාව නැ කුලී වැඩ තමයි මහත්තයා කරන්නේ. මේ කුලි වැඩ දැන් තියනවද මේ දවස්වල? මේ දවස්වල නම් දැන් නෑ. තව ඉස්සරහට තමයි වැස්ස පටන් ගන්න ඕනේ ඉතින්. දැන් මේ වෙනකොට කොහොමද ආර්ථික පසුබිම ඔබතුමියලාට කොහොමද තත්ත්වේ? තාත්තේ ගොඩක් අමාරුකින් තමයි ගෙවාගෙන යන්නේ. ඒ කියන්නේ මොකද මේ අමාරුකම් එන්නේ හේතුව මොකක්ද? හේතු කියන්නේ දැන් ඉතින් රටේ තියෙන ප්‍රශ්න අනුව තමයි. මොකද්ද තියෙන ප්‍රශ්න? වැඩි හැම දෙයක්ම ඉතින් කරදරනේ තියෙන්නේ. නෑ මොනවත් නෑ නිකන් සාමාන්‍ය අද තත්ත්වය කොහොමද අද වැලිමඩේ තත්ත්වය? මේ වැලිමඩ මිනිස්සු යාලා කමන්නේ නිකන් කියන්නකෝ. වැලිමඩේ තත්ත්වය මං කොළඹ ඉඳන් දැන් ඇවිල්ලා දවස් දෙකක් නෑ. ඉතර මම මොකුත් දන්නේ නෑ වැලිමඩක. ඒ කියන්නේ ඔයා වැලිමඩ නෙමෙයි. වැලිමඩ තමයි. මම දැන් අවුරුදු 3කින් වැලිමඩට ආවේ. කොහෙද ගියේ? කොළඹ ඉන්නවා. කමන්නේ ඉතින් ගෙදර එනවා යනවනේ. කවර අල්ලගෙන කරන්නේ. இப்போ நீங்கள் வடை விற்கிறீங்க நான் நினைக்கிறேன் இப்போ விவசாயிகளுக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கு போல எங்களுக்கு கஷ்டம் சுடி தானே இந்த தொழிலை செய்கிறோம் தொழில் தானே தொழில் செய்கிற கஷ்டமா கஷ்டம் தானே வருமானம் எல்லாம் சுடி தான் நாங்கள் பொம்பளை வேலை இருந்தாலும் பஜாரில் இறங்கி இப்படி செய்ய வேணும் அதற்கு ஏன்னா ஆம்பளைகளுக்கு வருமானம் இல்லை சாமங்கள் விலை இந்த இருக்கிற பிரச்சனை கூட தானே எங்களுக்கு வாழ்கிறதுக்கு மிச்சம் கஷ்டத்தில் வாழ்கிறோம் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம் வீட்டில் பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை 1 எங்களுக்கு வருமானம் இல்லாதால தான் இந்த கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் பெரிய ஒரு ஆதாயம் இல்லை சின்ன ஒரு ஆதாயத்துக்கு நாங்கள் சின்ன 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் விற்கிறோம் சின்ன ஒரு ஆதாயத்தை தேடி தான் வாழ்கிறோம் நாங்கள் இத்தனை வருஷம் காலம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை இதுதான் வருமானம் வேற ஒன்றும் இல்லை நீ சொல்ற இப்போ இங்கே எலெக்ஷன் நடக்குது என்ன மாதிரி நிலைமைண்டா இந்த பையன் அரசாங்கம் மாற வேணுமெண்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்பாடு இருக்கு நீ மாறின மாதிரி தான் இப்போக்கு இருக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா விளங்கும் உங்களோட இந்த பாருங்க இந்த மாதிரி மக்கள் வந்து எந்த நேரம் வடை வாங்குறதும் சம்பந்தப்பட்டும் கதைப்பாங்க அப்போ அந்த இடத்துல மக்கள் என்ன சொல்கிறாங்க அரசாங்கத்தை மாற்ற வேணும் இந்த வருமானங்களை எங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் நாங்கள் குறைச்சிக்கொள்ள வேணும்னு தான் பார்க்குறாங்க ஓகே இன்ஷா அல்லா துவா கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை பெற்று தருவான் இன்ஷா அல்லா பாங்குன்னு சொல்கிறாங்க அசான் இன்ஷா அல்லா What one the beef? කොච්චර කවුද? 500 විතරයි. 2 කිලෝ ඔන්න ஒரு 500 ஒன்னும் 2 பேக் எலெக்ஷன் என்ன சொல்லுது? இந்த பையன மாறுதா? அப்படியா? இல்ல இப்ப தமிழ் மக்கள் தொண்டபட பத்தி நம்பியா இருக்கிறாங்க அப்படி இல்லை கணக்கை பத்தி அடிச்சிருவாங்க ஒரு மாற்றம் வந்தா தான் அதுலயும் ஒரு நன்மை அப்படின்னா மாற்றம் வரணும்னு உங்களோட தமிழ் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க ஷுவரா அப்ப யூஎன்பி தான் ஷுவரா நடக்கும் நீங்க உங்களுக்கு நல்ல உத்தரவாதமா சொல்லலாமா ஏன் என்ன எப்படி நீங்க சொல்றீங்க எப்படி நீங்க மக்களோட பழகுறீங்களா ஓ இல்ல இப்ப முஸ்லிம் மக்களை பத்தி பிரச்சனை இல்லை தமிழ் மக்களை தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இது கதைக்கிறது எப்படின்னு கேட்டாக்க இவங்க சொல்றாங்க தமிழ் ஜெனரல் கொத்தாக்கிறது ஒரு பா அப்படிங்கிறது தான் இந்த ஏரியாவில் இருக்கு தமிழ் வார்த்தை வரக்கூடாது நாங்கள் சொல்றோம் ஏன் ஒரு கோயில் கட்டுறாரு ஒரு பள்ளி கட்டுறாரு இப்போ உங்களோட தமிழ் மக்கள் என்ன முடிவு எடுத்துருக்காங்க தமிழ் மக்கள் எப்படியும் கரெக்ட் அப்படின்டா யானை பக்கம் போயிடும் அப்போ சரி யானை பக்கம் தமிழ் மக்கள் பிறந்துட்டாங்களாம் தமிழ் மக்கள் இந்த தைனம் யூஎன்பிக்கு வாக்கு கொடுக்க போறாங்கன்றதை உறுதிப்படுத்துறாரு உங்களோட பேர் என்ன பெருமாள் உறுதிப்படுத்துறார் அவர் தமிழ் மக்களோட பழகுற ஒருத்தர் அதனால விவசாயம் செய்கிற ஒருத்தர் இப்போ எங்களுக்கு பீட் கலட்டி தார எங்களோட பெருமாள் சொல்றாரு இந்த தைனம்
ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் அவங்களோட வாக்கெல்லாம் தமிழ் மக்கள் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் சொல்லி போட்டு. வெள்ளிமண்டை. வெளிமட்டில் நீங்கள் விவசாயமாக செய்கிற என்ன மாதிரி? இல்லை, எங்களோட மகன்கள் சந்தையில் தொழில் செய்கிறேன். சந்தையில்? சந்தையில். இப்போ என்ன மாதிரி சந்தை தொழிலெலாம் என்ன மாதிரி இருக்குது? இப்போ மிச்சமே கஷ்டம், மிச்சம் கஷ்டத்துலே இறங்கி வியாபாரம் இல்லை, ஆட்கள் வாரம் இல்லை, சாம எடுக்க மிச்சம் கஷ்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கஷ்டம் வரதுக்கு காரணம் என்ன? சாமட வேலை, சாமட வேலை, மனுஷங்களுக்கு சல்லி இல்லை, அதனால தான். இப்போ இப்போ இங்கே ஒரு எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு உங்களோட ஊரில் உங்களோட கிராமத்தில் மக்கள் கதைப்பாங்க, உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன நிலைமை? அவங்க இவங்களுக்கு எலெக்ஷன் போட சொல்கிறாங்க நீல கட்சிக்கு. நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய அது செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இப்போ உதவி செய்வாங்கன்னு சொல்லி யாரை நீங்கள் இப்போ நம்பிக்கிறீங்க? பச்சை கட்சி தான் நம்பிக்கிறோம். பச்சை. அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்கக்கொள்ள உங்கள் ஊரில் எத்தனை உங்களோட கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க? நான் இருக்கிற இடத்துல 40 முஸ்லீம் மக்கள்கள் இருக்குது. நான் இருக்கிற இடத்துல அந்த 40 முஸ்லீம் மக்கள் உங்களோட கரைக்கிற நேரங்கள் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க? அவங்க யாருக்கு சந்தை கொடுக்கணும் அவங்க முடிவெடுத்திக்கன்னு சொல்கிறாங்களா? அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க பச்சைக்கு தான் கொடுக்குறேன். என்ன காரணத்துக்காக அவங்க பச்சைக்கு கொடுக்குறாங்க? தான் நீளத்துக்கு கொடுத்தோன்னா கஷ்டம் துன்பம், சாமெல்லாம் வேலை கூட்டுறாங்க, பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லை, தொழில் செய்யலாம், ரோட்டில் இருந்து தொழில் செய்யக்குள்ள எல்லாத்தையும் விரட்டுறாங்க, ஒதுக்குறாங்க, உடைக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு தொழில் செய்ய வழி இல்லை, அதனால தான். நான் சொல்ல போனேன்னு சொன்னால் இப்போ யூஎம்பி கவர்மெண்ட்டில் வந்து இங்கே இப்போ ஆரம்பத்திலேருந்து யூஎம்பி கவர்மெண்ட்டில் தான் எல்லாமே நல்ல செல்வத்தோடு இருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு சரியான கஷ்டம். விலைவாசிகள் கூட, சாமான்கள் விலைகள் கூட, எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். இனி அதனால் இப்போ யூஎம்பி கவர்மெண்ட் ஆரம்பத்திலேருந்து சொல்லி நல்லா செழிப்பான விவசாயத்துலேயும் சரி, மற்றது வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு வெற்றி பெற்றிருந்தது. மற்றது அந்த நேரம் விலைவாசிகள் அவ்வளோ கூட ஆள்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. செலவு இதுகள் குறவு, சாமான்களோட இதை விலை கூட இல்லை. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து எல்லாம் டெக்ஸ் அது இதுன்னு அடித்து வியாபாரம் எல்லாமே நாசமாகி போட்டாங்க. அதனால் எங்களுக்கு சாதாரண யூஎம்பிக்கு இங்கே முஸ்லீம் மக்கள் கூடுதலாக யூஎம்பியோடு தான் இருக்கிறாங்க. பதில் மாவட்டத்தை பொறுத்த வகையில் எல்லாம் யூஎம்பியோடு தான் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ யூஎன்பி ஒத்துழைப்பு கொடுக்குறது சரி, ஆனாலும் இப்போ ஹக்கீமும் ரிஷாடும் வந்து ஒரு வேற நோக்கம் கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நோக்கத்துக்கு பதில் மக்கள் அல்ல வெளிமேட மக்கள் அம்பிடுவாங்களா? இல்லை, அம்பிட மாட்டாங்க, நிச்சயமாக அம்பிட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு வந்து சாதிக்க இயலாது. இப்போ அவங்க வந்து எலெக்ஷன் டைமில் வராங்க, பேசுகிறாங்க. அந்த டைமில் பேசுகிறவங்க மட்டும்தான் மறுபடியும் 5 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க. இப்போ இங்குள்ள மக்களை பொறுத்த வகையில் இங்குள்ள மக்களோட பிரச்சனை வந்து இங்குள்ள ஒரு அபேட்சர் நியமிக்கிறவங்களால தான் ஏலும். ஊவமானத்துள்ள வேலை திட்டங்கள் அவங்களால தான் செய்யலாம். இப்போ இவங்க வந்து எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் வந்து இதை சும்மா பேசிட்டு இது மீட்டினை வச்சு பேசிட்டு சாப்பாடை போட்டு ஆளுகளுக்கு சாப்பாடு போட்டேன்னு சொல்லி யாரும் ஏமாற போகிறாங்க. இல்லை ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகு இல்லை 5 வருஷத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க, எங்கிட்ட சைட்டுக்கும் வர மாட்டாங்க. அப்போ இது வந்து இவ்வளோ காலம் நாங்கள் எலெக்ஷன் இந்த வரலாற்றை பார்க்குற நேரம் இப்போ 15 வருஷமாக இவங்க போட்டாங்க, டீமை போட்டாங்க. யூஎம்பி ஓட் செல் முஸ்லீம் மக்கள் யூஎம்பியோடு இருக்கிறத கொஞ்சம் உடைக்கிறதுக்காக ஓட்ஸ் போட்டு பார்த்தாங்க. இதில் ஒன்றும் சரி வரலை. என்று சொன்னால் இப்போ அதில் அவங்க போட்டிருக்க அபேட்சைகள் அது மாதிரி தான். இப்போ ஒன்றுக்கும் இல்லாதவங்க போட்டிருக்கிறாங்க. 3 ஓட்டுறவங்க, வியாபாரிகள், பேமெண்ட் வியாபாரிகள், மற்றது சமயக்காரன், இந்த மாதிரி ஆளுகளை போட்டு எலெக்ஷன் செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு எலெக்ஷன்ன்றது ஒரு லேசான விஷயமே இல்லை, முக்கியமான ஒரு வீடியோ. மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க. ஏன் சொன்னால் மக்கள் சேவையை எதிர்பார்க்குறாங்க. மற்றது இவங்களை போட்டு இப்போ ஓட்ஸோட சொன்னால் இப்போ போன எலெக்ஷனில் கூட முஸ்லீம் எங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்கு ஒரு இதுலேயுமே முஸ்லீம் நியோஜனை ஒன்றுமே இல்லை. என்று சொன்னால் இவங்க போட்டாங்க, ஓட்ஸ் உடைச்சாங்க, இவங்க வரவும் இல்லை, மற்றவங்களை வர விடவும் இல்லை. இது நீட்டுக்கு செய்யலாது. ஏன்னு சொன்னால் இப்போ ஊவ மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் மக்கள் வந்து நல்ல தெளிவோடு இருக்கிறாங்க. இப்போ தெளிவோடு இருக்கிறாங்க. அதனால் இந்த நிச்சயமாக இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவங்க வாக்களித்து கூடுதலான வாக்கு இதில் வெற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ்.
කරට ඒක බලකට හොඳයි. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. අයිබෝන්. මීට කලින් කාටද සපෝට් කරේ? කිව්වේ නෑ. කියන්න ඕනේ. වෙනසක් වෙනවා මේ පාර. ඌවට. අනිවාර්යෙන් වෙන්න ඕනේ. ඔබතුමාගේ ගම කොහෙද? මේ පාදිනාවල. දැන් ඔබතුමාත් එක්ක කොයි ප්‍රදේශයේ මේ ඌවේ ජනතාව සම්බන්ධද? ගොඩක් සම්බන්ධයි. කියන්නේ කවුද? ගොඩක් සම්බන්ධයි අපි. කොයිද? වැලිමඩ ඌව පරණ ගම මැදවල. ඔව්. එතකොට දැන් මේ මිනිස්සු මොනවද කියන්නේ? මිනිස්සු කියන්නේ ඉතින් දැන් යුද්ධ ඉවරයි. යුද්ධ ඉවරනට සානයක් නැහැනේ. ගම් වතුර සාන දාර නැහැ. ඇල වේලෙනවා. වතුර නැහැ. ඔබතුමාගේ නම? මගේ නම මාධ්‍ය දායිද දන්නේ නේ. දායි. මාධ්‍ය ධර්මත් ප්‍රශ්න නෑ. නෑ. නේද? අයියා බය වෙන්න ඕනේ. විජේබන්දු. හොඳයි. එතකොට මේ සැරේ ඌව වෙනසක් කරනවා ඔයගොල්ලෝ. අනිවාර්ය වෙනසක් වෙනවා. දෙකක් නෑ නේද? දෙකක් නෑ. බොහොම ස්තුතියි ඔබතුමාට. මට නම් කියන්නේ මෙච්චරයි. නම කියන්නේ සර්. සුළුනාරයන්. සුළුනාරයන් පද්නාවල. බෝධිගාව. කියන්නේ මේක රට සාහනයක් නෑ. සාහන හැමතැනම තමයි පාරවල් හැදුවට අපිට සාහනයක් වෙලා නෑ. කවදාවත්. දැන් ගොවියෝ දැන් අපි ගොවියෝ අපි වැඩ කරොත් තමයි අපිට තියෙන්නේ. බෝගකට ගණන් නෑ. වතුර නෑ. බොන්න වතුර නෑ. බොන්න ගැන අපිට මේ උල්පත් වලින් තියෙන වතුර තියෙනවා. ඒව තමයි තියෙන්නේ. කිසිම සාහනයක් නැහැ. අලග මේ 80 90 කට අපිට හම්බ වෙන්නේ නැහැ. දැන් අපි ආර්ථික මධ්‍යස්ථානට ගියට පස්සේ අපිට ඔය ගැන කැරට් කිලෝක රුපියල් 100යි කියනවා. අපිට දෙන්නේ රුපියල් 35යි. හැමදේම මේ තමයි වෙලා තියෙන්නේ. දැන් ජනාධිපති මහත්තයාගේ මේ එයා කියන මේකයි මතරම සංගදන ඇත්ත. පාරවල් හැදුවා කියලා අපිට පාරවල් වලින් කන්න හම්බ වෙන්නේ නැහැ නේ. නෑ හම්බ වෙනවද? අපි වැඩ කළාම දැන් මේ මුදලාලි මාත්‍රික ගාවට ගිහලා රුපියල් 800ක් පඩිය දෙනවා. 800 පඩිය දෙන්න මේ මනුස්සයා ගාව තිබ්බොත් අපිට දෙන්නේ. ඒ මිනිස්සු ගාවත් දැන් කාලේ නැහැ. එච්චරයි මට නම් කියන්න තියෙන්නේ. බොහොම ස්තුතියි. ඔබතුමාගේ ගමේ අපේ සිංහල පවුල් කොච්චරක් ඉන්නවද? අපේ සිංහල පවුල් මෙතන ඉන්නවා 29ක් 30ක් විතර ඉන්නවා. ඔක්කොම අපේ මුස්ලිම් කට්ටිය ඔක්කොම. ඒක තමයි ඕනේ අපටත් මේ රටේ ඇත්තටම මේ රටේ මුස්ලිම් ඇත්තෝ බිහි වෙන්නේ සිංහල කාන්තාව සරණ පාවල දීපු නිසානේ. මේ පාදනාල මේ ටිකේම අපලවත්තේ දෙමළ කට්ටිය ඔක්කොම අපි ගොඩක් කට්ටිය ඉන්නවා. මුස්ලිම් මේ හරි අපි මුස්ලිම් බෙදා අපි සිංහල පවුල් 9ක් 10ක් ඉන්නවා. අපි ඒක සමගියෙන් ඉන්නේ මේ හරි. ඔක්කොම එක අයියලා මල්ලා වගේ ඉන්නවා. හොඳයි. බොහොම ස්තුතියි එහෙනම්. බොහොම ස්තුතියි සහභාගී වුණාට. අපි ජය වේවා. අපි 21 වෙනිදා බලමු. හරි? ඒක තමයි රටේ තියෙන ඇත්ත සිද්ධිය. මිනිස්සු කියන මේකයි අපිට කියනවා මේ ගෙනල්ලා ගොඩ ගෑවුවා කියලා. ජනාධිපති ගොඩ ගෑවුවා ඔක්කොම. දැන් මන්ත්‍රීවරයලා කියනවා දෙනවා කියලා. මොනවද දීලා තින්නේ? කන්දැල වල දැන් මාස 6ක් වෙනවා. වතුර පොතක් නේ කොටු වෙනවා. අපේ ගමට වෙලා තියෙන එක තමයි සේවය. බොන්න වතුර නෑ. හැමෝම කිව්වට अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू. உங்களோட பேர்? என் பேர் அப்துல் காதர். மதார் சாஹிப் அப்துல் காதர் என் பேர். இப்போ இன்றைக்கு என்ன நிலைமை உங்கள் ஊரில் நிலைமை எல்லா உதவினால இந்த பையனை நீ கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லோரும் இது எப்பயோ மறுபக்கம் இதை பிரட்டி எப்படியோ ஆட்சி அனுப்பிக்கு எடுக்கணும்ன்றது தான் சம்பூர்ணமான எண்ணமும் நடப்போம். நாங்கள் உங்களோட நீங்கள் பழைய ஆள் என்ன சொல்கிறீங்க இந்த ஊரில் என்ன நடக்கணும்னு சொல்லி போட்டு இந்த ஊரில் நடக்கணும்னு சொன்னால் இப்போ முக்கியமாகவே இது பள்ளி இருந்த ஒரு இடம். எங்கள் தகப்பனார் 50 வருஷம் இங்கே மச்சமாக இருந்தவர் எங்கள் தகப்பனார். இப்போ ஏண்ட பூமியில் இப்போ பள்ளியை கட்டுறதுக்கு இடம் கொடுத்து அல்லா உதவினால பெரிய பள்ளி இப்போ எந்த இடத்துல இருக்குது. இங்கனைக்கு அல்லா உதவி செஞ்சு யார்கிட்ட உதவியை கொண்டு ஒரு மதரசா மாதிரியாவது கட்டித்தரத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சா அது அல்லா இடத்துல கியாம நாள் வரைக்கும் அந்த கூலி கிடைக்கும். எத்தனை குடும்பங்கள் முஸ்லீம் குடும்பங்கள் இருக்குதுங்க? இங்கே முஸ்லீம் குடும்பங்கள் ஒரு 400க்கு மேலே இருக்குது. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கு ஓதுறதுக்கு கூட வசதி இல்லை. அந்த இதுதான் ரொம்ப கஷ்டத்தில் துக்கத்தில் தான் வாழ்கிற குடும்பம் எல்லாமே. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, எங்களோட ஊர் பாத்தினாவில் அதாவது விவசாய கிராமம். தெரியுமா? விவசாய கிராமம் வந்து அந்த விவசாயம் செய்யக்கூடிய தண்ணி வசதி இல்லை. அடுத்து
அடுத்து எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு எந்த விதமான சாணையும் இல்லை. திரும்ப ஒரு அரசாங்கத்தாலையும் மற்ற இதாலையும் எந்த விதமான சாணையும் இல்லை. அடுத்து எங்களோட பழைய ஸ்கூல் காணி ஒன்று இருக்குது, முஸ்லீம் ஸ்கூலுக்கு 5 ஏக்கர் காணி. அது இப்போ ஸ்கூலுக்கு ஒரு 6 ஏக்கர் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாம் மக்கள்கள் பிடிச்சி கொண்டிருக்காங்க காணி. ஒரு கிரவுண்ட் ஒன்று இல்லை, ஸ்கூலுக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று இல்லை. திரும்ப இந்த அரசாங்கம் மாறி வந்தால் சரி, எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் ஒன்று வெட்டி தந்தால் பெரிய ஒரு இதாக ஒன்று இருக்கும். இப்போ இந்த நிலைமையில் என்ன சொல்கிறீங்க? என்ன யாருக்கு இந்த ஊரில் இருக்கிற 400 குடும்பம் யாருக்கு சந்தை கொடுக்க முடிவெடுத்திக்கிறாங்க? எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள 175% UNP தான். ஏன்னா போம சந்தோஷம் ஜாய்வேவா ஏது මේ පර වෙනසක් එනවා ෂුවර් මේ කියන්නේ මේ ගමට වෙලා තියෙන ඇත්ත තමයි අපි ඔය කිව්වේ. දැන් මේ ඉස්කෝල වල මේ ඉඳලා කිව්වා වගේ මේ ඉස්කෝල පිටින් යන්නේ නැහැ. ළමයි එලා අර එයා පැත්තට ගිහලා සෙල්ලම් කරන්න ඕනේ. දැන් මේ හරිය මේ ඉන්නේ ඔක්කොම මුස්ලිම් කටේ අපි බවුල් 7-8ක් විතර ඉන්නේ. මෙයා ගොවිපිල මේකම ගන්නේ අපි ගන්නේ පනේ. නල්ලන්ට උඩ. ඔය කියන්නේ රාගේ නම මාත් මේ ගමේ හිටපු කෙනෙක්. ඇත්ත වශයෙන්ම මේ ගමේ අපි සිංහල මුස්ලිම් දෙවිඩ තම සමගින් හිටපු මිනිස්සු. නමුත් දැන්ට සමගින් ඉන්නවා. නමුත් අපේ ජීවත් වීම ක්‍රමය දැන් උඟා කමාරු වෙట్లా තියෙන්නේ. මොකද ආර්ථිකයෙන් උඟා වෙట్లా තියෙන්නේ. මොකද අපේ ගොවියට කිසිම තැනක් නැහැ. වතුර ටික නැහැ. ඊළඟට ඇලවල් ඔක්කොම වහලා ඊළඟට අපේ ගොවිතැන් කරලා ඒ මිලකට අපිට දී ගන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තියෙන්නේ. අන්තිම අසරණ භාවයට පත් වෙලා ඉන්නේ. කිසිම වැඩක් නැහැ. පාරවල් හැදුවා අපිට කිසිම සේවයක් නැහැ. පාරවල් හැදුවා කියලා මේ අපිට කිසිම සහනයක් වෙලක් නැහැ. අල ගන්න 80ට. අල ගන්නවා. ඒකේ තේරුමකුත් නැහැ. අල කොටසක් වත්තේ භාගයක් තියෙන්නේ ගෙදර. අනිත් භාගය තමයි හෙට දෙන්නේ. කිසිම තේරුමක් නැහැ. ඒ නිසා මේ පාරේ වෙනසක් විය යුතුයි. වෙනසක් වෙනවාමයි. හොඳයි. බොහොම ස්තුතියි. බොහොම ස්තුතියි. இப்போ முத்தலிப்னு சொன்னா ரெட்டையில கேட்குற முத்தலிப்பா நீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொல்லலாச்சு? இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க வந்திருக்கிறோம். உங்களோட ஏரியால என்ன நிலைமை, யாருக்கு சந்தை கூட கிடைக்கும்? ஐக்கிய தேசிய கட்சிக்கு. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் இந்த ஊரில் சங்கதாயக்க, எங்களுக்கு தெரியும் 100% நாங்கள் எடுக்கிறீங்க. இப்போ இந்த ஏரியால மட்டுமா அல்லது பதுல டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மாதிரி இருக்குது? பதுல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் 160க்கு மேலே தான் இருக்கு எல்லாம் இப்போக்கு. உங்களுக்கு எந்தெந்த இந்த பதுல டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இடத்துல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குது, எந்தெந்த கிராமத்தில் சம்பந்தம் இருக்குது? இந்த ஊரில் கிராம வருஷம் 4 சம்பந்தம் இருக்குது. பதுலையில் இருக்குது, ஹாலியில், பஸ்ஸரை, எல்லா இடத்துலையும் அது மாதிரி சம்பந்தம் இருக்குது. வேற வேணும் சொல்றதுக்கு இருக்குதா உங்களுக்கு? நிச்சயமாக சத்தியமாக இந்த மாதிரி ஐக்கிய தேசிய வெற்றி பெற செய்ய வேணும். எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு பல இளைஞர்கள் வந்திருக்கு. அதுக்காக நாங்கள் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சி வாக்களிக்கிறதாக எல்லாரும் எங்களுக்கு பொறுத்து வந்திருக்காங்க. நாங்கள் நிம்மதியாக வாழ வேணும். வந்து அரிசி ஒரு கொத்து 100 ரூபா வாழ வழியில் நிலையில் இருக்காங்க. அந்த நிலையில் இருக்கிறனால நாங்கள் நிச்சயமாக இந்த ஐக்கிய தேசிய வெற்றிக்காக எல்லோரும் சேர்ந்து பாடுபடுறோம். எங்களோட கிராமத்தில் குடி தண்ணீர் இல்லை. 20 வருஷம் வந்து அரசாங்கம் இருக்குது. எந்த விதமான சேவை எங்களுக்கு செய்யலை. இப்போ ஒரு ரெட்டலைன்னு சொல்லி ஒரு கட்சி வந்திருக்குது. அது வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு விரோதமாக இந்த பொது ஐக்கியமொழி போட்டிருக்காது தான். அதில் கட்டாயமாக அதில் நாங்கள் வாக்களிக்க கூடாது. இந்த தர்கானாவில் நல்ல பிரச்சனைக்கு நம்முடைய ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் தான் அது பார்லிமெண்ட்டில் பேசினார். அதனால் எங்களை முஸ்லிம்களுக்கு நிம்மதியாக வாழணுமா இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற கட்சி ஒரு உண்மையான கட்சி. அது எல்லாரும் சேர்ந்த கட்சி. சிறுபான்மைக்கும் எல்லாருக்கும் ஒன்றா வாழணும், வாழக்கூடிய கட்சி. அந்த கட்சிக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் உறுதியா நீங்க சொல்றீங்க ஐக்கிய தேசிய கட்சி தான் வெத்தும்? ஐக்கிய உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் சத்தியமாக நிச்சயம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக இந்த மாதிரி நாங்கள் உபமாக 14 சீட்டு கைப்பற்றோம். 14 சீட்டு. அதே மாதிரி இது முடிஞ்ச போறோம். அடுத்தது வரப்போகுது இன்ஷா அல்லாஹ் ஜனாதிபதி மத்திவர்ன அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் அவர் தான் கேட்க போறார். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி அவருக்கு உதவி செய்வீங்க? அவர் உலகத்திலே தலைவர். உலக நாட்டில் அவரை நல்ல எல்லா நாட்டிலையும் உதவி செய்யக்கூடிய தலைவர். அதனால் அவர் நாட்டுக்கு தலைவர் பெற்று வருவது மிக நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். இப்போ புது தலைவர்மார் இருந்தாலும் அவர் ஐக்கிய கட்சியை இவ்வளோ காலம் கொண்டு வந்து நாட்டு முன்னேற்றத்துக்காக எவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு. அவருக்காக நாங்கள் கட்டாயம் ஒத்துழைப்பு அழைப்போம். அதே நேரத்தில் உங்களோட தமிழ் மக்கள்கிட்ட சம்பந்தம் இருக்குதா? இருக்கு. இப்போ தமிழ் மக்கள்கிட்ட சூழல் என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி அவங்க சூழல் 100க்கு 50-55 பேர் நாளுக்கு நாள் கூடி கொண்டு வருது. எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இன்றைக்கி அரிசி விலை 100 ரூபா, மாவு விலை 100 ரூபா. தோட்ட தமிழர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை மிச்ச கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே எல்லாருமே விவசாயம் செய்கிறவங்க. கிழங்கு விலை இல்லை, மரக்காரி விலை இல்லை. அதனால்
பாதிப்புகள் இவங்க மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே இடத்துல இப்போ இங்கே வந்து பிரபலமாக நிற்கிறது வந்து தொண்டமனும், அடுத்தது சந்திரசேகரன் கட்சியும், அடுத்தது வந்து திகம்பரமும் இருக்கிறார். இவெல்லாம் இருக்கிற நேரம் எப்படி தமிழ் மக்கள் என்ன மாதிரி ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஓட் பண்ணுவாங்க? இப்போ இங்கே அவங்களோட யூனியன் இது இருந்தாலும் இவ்வளவு நாளும் இங்கே ஊவ மாகாணத்தில் சிறுபான்மை மக்களாகிய தமிழ் மக்கள் எப்போவுமே ஆணை சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள். அவர் ஒரு காலம் மாற மாட்டார்கள். யூனியனுக்காக அவங்க அந்த யூனியனில் கொஞ்சம் கூடுதலான வேலை நடக்கின்றது. அதனால அவங்க யூனியன் இருப்பாங்க. வாக்களிக்கிறது ஐக்கிய கட்சிக்கு கட்டாயம் நிச்சயம். மாஷா அல்லாஹ். ஓகே. உங்களோட பேர்? මම ඉස්සුපාලි. මොකද්ද කියන්නේ? මොකද්ද අද තත්ත්වය? දේශපාලනේ මොකද්ද වෙලා තියෙන්නේ? මම දන්නේ බදුළු දිස්ත්‍රික්කෙම. අද තියෙන තත්ත්වය බොහොම සන්තෝෂ තමයි අපි කියන්න ඕනේ. මොකද්ද සන්තෝෂය මොකද්ද? සන්තෝෂ කියන්නේ දැන් අපි කාලයක් තිස්සේ අපේ එක්සත් ජාතික පක්ෂේ පසුබෑමක් තිබ්බනේ. නමුත් 60 වෙනි සංවර්ෂ උත්සවයෙන් පස්සේ 68. ඔව්. බදුල්ලේ නායකතුමාත් සජිත් ප්‍රේමදාසත් කර ප්‍රකාශය ගන්න. කලකිරීමෙන් හිටියපු එක්සත් ජාතික පක්ෂ සීලෝදාම දැන් කැපේ වෙලා පාට බෑලා තියෙනවා. අපේ ඌව පළාතේ පාර්ලිමේන්තු මැතිවරණේ මන්ත්‍රීතුමා අපි හරින් පෙනාන්න මන්ත්‍රීතුමා මම පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීතුලේ දාලා අද ඌව පළාතේ ජනතාව වෙනුවෙන් ඌවේ මහමෙදුරුවේ අපේක්ෂක හැටියට කටයුතු කරගෙන අද හග්ගලින් පටන් ගත්තම මුළු බදුව දිස්ත්‍රික්කෙම මම දැන් අපි කණ්ඩායම් නායක අපේ රවි සබරවේන මැතිතුමත් හරින් පෙනාන්න මැතිතුමත් මම අතේ විශාල ශක්තියක් දෙන ඌව මම දැන් බදුව දිස්ත්‍රික්කෙම ඒක තමයි එක්සත් ජාතික පක්ෂයේ ගොඩනැගීමේ පළවෙනිම හයිය. ඒක තේරුම් ගන්න තියෙනවා අපි මුස්ලිම් ජනතාව, දෙමළ ජනතාව. දැන් අපි මේ වෙනකොට දැන් අපි අපේ මන්ත්‍රීගුල අපි දෙන්න අපි සෑහෙන අපි රැස්වීම වලට මේ ගිහලා එන්නේ. මම දන්නේ විශේෂ ජයක් අපි ඌපළාත ලබයි කියන එක අපි විශ්වාසය තියෙනවා. ඉතින් ඒක මම දන්නේ දැන් නායකතුමා අපේ 13 වෙනිදා අපි ජලයට කවතනවා. මම හිතන්නේ 90 ගණන් වල ජේ.ආර්. ජයවර්ධන මේ වැලිමට ආසනේ මේ ආයින්සේක දුප්පත් ගමකට ආවට පස්සේ මම හිතනවා නායකතුමා ගත්ත තීන්දුව මේ ගමට එන්න කියන එක අපි බොහොම සතුටු වෙනවා. අපි තව පණිවිඩයක්වත් කියන්න ඕනි. දැන් අපේ මේ මැතිවරණේ ජයග්‍රහණය අත ළඟ තියෙද්දිමින් දැන් මඩ ගැහිල්ලකුත් තියෙනවා. මම හිතන්නේ අපේ එක්සත් ජාතික පක්ෂයේ පාක්ෂිකයෝ ඒක තීරණය කරයි 20 වෙනිදා. ජාතික නායකයෙක් අපේ ගමට අවිල්ලා රැස්වීම පාදයෙන් අපි ලොකු සන්තෝෂයක් කරනවා ජාතික නායක. එන්නාට අපි මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් සියලු ජනතාව අපි මනාපට එයාට අනුගාමනය සලකනවා. ප්‍රාදේශීය මන්ත්‍රී කොහොමද බොහොම ස්තුතියි අපි ආමේ බොහොම ස්තුතියි.